வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். பயப்படாதீங்க. ஃபஸ்ட்லேருந்துன்னா இதுவரையும் நம்ம பார்த்ததெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு புது வெப்சைட்டை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லை, பேசிக்காக தான். ஆனால் ஒரு நல்ல குட் லுக்கிங், பார்க்க செம்மையாக இருக்க ஒரு வெப்சைட்டை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இப்போது ரொம்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால ஒரு நியூ ஃபோல்டர் போட்டுக்கிறேன். நியூ ஃபோல்டர்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ரைட் கிளிக்கு, நியூ கொடுங்க. ஓப்ஸ், என் கம்ப்யூட்டர், ஓ மை காட். நியூ ஃபோல்டர் கொடுத்துட்டு ஆசம் வெப்சைட் அப்படின்னு நான் ஒரு பேர் கொடுத்துட்டு அது உள்ளே போயிட்டேன். நான் இப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேறு என்ன வேணுமோ அந்த எடிட்டர் யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது விஷுவல் ஸ்டுடியோ கோட். அப்படி உங்கள்கிட்ட விஷுவல் ஸ்டுடியோ கோட் இல்லைன்னா கூகுள் போய்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அதில் வர ஃபஸ்ட் லிங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு கருப்பாக ஒரு பெயின் ஓப்பன் ஆகும். என்னோடய கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சானா. ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நம்மளோட ஃபைலே ஓப்பன் ஆகிருக்கு. அது ஆசம் வெப்சைட்டுன்ற ஃபைலு. ஸோ இது நமக்கு தேவையில்லை. வெல்கம் ஸ்க்ரீன். ஸோ இந்த ஆசம் வெப்சைட் உள்ள ஒரு நியூ ஃபைல் போடுறேன். அது என்னென்னா index.html அப்படிங்கிற ஒரு ஃபைல். ஓகே, இதில் தான் நம்ம வந்து HTML கோட்லாம் எழுத போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டர் நம்ம CSSக்கு, ஓகேவா. ஸோ CSS உள்ள ஒரு நியூ ஃபைல் main.css. ஓகே, முடிஞ்சிடுச்சா. இப்போ வந்து index.html main.css ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ index.html போயிட்டு எமெட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா எக்ஸ்டென்ஷன்ஸில் போய்ட்டு எமெட்டுன்னு சர்ச் பண்ணால் உங்களுக்கு ஒரு இது மாடியூல் டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. EMMET எமெட் இது இருக்குது. எமெட் லைவ் சம்திங் வரும். இதோ மித்ரில் எமெட்னு இருப்பாருங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, அப்படி இல்லைனா கூட வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. வரலன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வந்துச்சுன்னா அப்படியே யூஸ் பண்ணுங்கள். வந்துடுச்சு. ஜஸ்ட் எக்ஸ்க்ளமேஷன் கொடுங்க. அப்படி இல்லைனா HTML வந்துச்சு பாருங்கள். HTML5. நான் HTML5 கொடுக்குறேன். கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா அப்படியே அந்த செட்டப் உங்களுக்கு வந்துடும். ஸோ செட்டப் வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கு அடுத்து நீங்கள் டைட்டில் சேஞ்ச் பண்ண வேண்டியது தான். டைட்டில் நான் தமிழ் கொடுக்க போகிறேன். இங்கிலீஷே அப்படியே தமிழ் எழுத போகிறேன். அருமையான இணையதளம். ஸோ அடுத்து பாடியில் வந்து என்ன கொடுக்கணுன்னா, இதோட ஸ்ட்ரக்சர் நான் ஆல்ரெடி யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ இது அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம வந்து மேலே ஒரு நேவிகேஷன் பார் கொடுக்க போகிறோம். அதுக்கு கீழே ஒரு ஃபோட்டோ, மிடில் வந்து எப்படி இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இப்படி ஒரு பேஜ் இருக்குது. மேலே நேவிகேஷன் பாரு, அதுக்கு கீழே ஒரு ஃபோட்டோ, ஃபுல் பேஜ் ஃபோட்டோ, நடுவில் வந்து ஹெட்டிங், அதுக்கப்புறம் செக்ஷன், அபவுட் அஸ் அந்த செக்ஷன்லாம். ஸோ அது எப்படி கொடுக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹெடர்ன்றது ஒரு HTML5 டேக்குங்க. நமக்கு ஹெடர்ன்றது அதுக்கு ஒரு தனி ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஹெடர்ன்றது நம்ம பார்த்தா தெரியும். இதுதான் வந்து இந்த பாடியில் டாப் அப்படின்ட்டு. இந்த ஹெட்டருக்கும் இந்த ஹெட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து தனி ஹெட்டர். ஸோ இந்த ஹெட்டர் உள்ளே வந்து நான் வந்து நேவிகேஷன் பார் போட போகிறேன். இதுவும் ஒரு HTML5 டேக், நேவுங்கிறது. ஸோ உங்களுக்கு பார்த்தா புரியும். ஹெட்டர் உள்ளே வந்து நமக்கு நேவ் கொடுக்குறோம். இந்த ஹெட்டர் வந்து நம்ம டாப்பில் டிஸ்பிளே ஆகும். இதோ இங்கே இந்த பேஜில் பாருங்கள், ஸ்டார்ட் பேஜ், பிங்கு, ஷேரு இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இது வந்து ஹெட்டர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஹெட்டர். ஸோ இந்த ஹெட்டர் உள்ளே வந்து நமக்கு நேவிகேஷன் பாரில் வந்து நீங்கள் பார்த்தா நிறைய வெப்சைட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் கார்னரில் வந்து லோகோ இருக்கும், ரைட்டு கார்னரில் வந்து அந்த நேவிகேஷன், ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ்லாம் இருக்கும். ஸோ நமக்கு லோகோன்றது இப்போ இல்லை. ஸோ வந்து நான் ஜஸ்ட் லோகோன்னு டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே வந்து ஹோம், அபவுட் அஸ் இருக்கும்ல. ஸோ நான் அதை வந்து லிஸ்ட் ஐட்டமில் கொடுக்க போகிறேன். ஸோ அது லிஸ்ட் ஐட்டமில் தான் கொடுப்பாங்க.
அது நம்ம லிஸ்ட்டு வந்து ஒன்று கீழே ஒன்று வரும். அதை நம்ம அப்புறம் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் 4 ஐட்டம் கொடுக்க போகிறேன். ஸோ எம்எட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இது இருக்குது. LI × 4 கொடுத்தா அப்படியே 4 வாட்டி LI வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள் இது. அதுக்கு கீழே வந்து இதெல்லாம் வந்து லிங்க் தானே. இப்போ ஹோம் கொடுத்தா அந்த இடத்துக்கு நேவிகேட் ஆகணும்ல. ஸோ எல்லாமே லிங்க்கு. இது ஃபஸ்ட்டு ஒரு ஏ டேகு வரல, சரி டைப் பண்ணிடலாம். ஏ டேகு அது உள்ள ஹெச்எஃப். ஓகே, இப்போதைக்கு நமக்கு ஹெச்எஃப் எதுவும் இல்லை. ஸோ அப்படியே இருக்கட்டும். பிளேஸ் ஹோல்டருக்கு நான் ஒரு ஆஷ் கொடுக்கணும். இந்த இடத்துல ஹோமு. நெக்ஸ்ட்டு வந்து இதை அப்படியே காப்பி பண்ண வேண்டியது தான். ஸோ ஓகே, இந்த ஹோமை வந்து நான் இப்போ வந்து சர்வீசஸ்னு மாற்றுறேன். சும்மா உங்கள் இஷ்டம் தாங்க, என்ன வேணால் போட்டுக்கலாம். நான் எதாவது சர்வீசஸ்னால் சேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரலாக சைட்டில் பார்க்குறது தான். about us. நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் அஸ். ஓகே, கான்டாக்ட் அஸ். ஓகே, இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன் பார் HTML வரையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஹெட்டருக்கு கீழே வர போகிறோம். பாடியில் மேலே டாப் பேண்ட் மாதிரி வரும், பேண்ட் மாதிரி ஒரு ஹெட்டர். ஸோ அது கீழே இருக்க பாடியில் வந்து ஒரு பெரிய ஃபோட்டோ கொடுக்க போகிறோம். அந்த ஃபோட்டோவில் வந்து நடுவில் நம்மளோட கம்பெனியோ இல்லை ஏதோ ஒன்று அதோட டைட்டில், அதோட நேம் வரப்போகுது. ஸோ அது பேர் வந்து மெயின்னு சொல்லலாம். இது உள்ள நிறைய செக்ஷன்ஸ் வரப்போகுது. ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து நான் சொன்ன மாதிரி இது அதோட டைட்டில் செக்ஷன். ஸோ அந்த செக்ஷன்னே கொடுக்குறோம். இதுவும் HTML5 டேக் தாங்க, மெயின் செக்ஷன்லாம். ஸோ இந்த செக்ஷன் உள்ள வந்து இதுக்கு ஒரு கிளாஸ் கொடுப்போம். நமக்கு ஃப்யூச்சரில் HTMLக்கு யூஸ் ஆகும். இந்த கிளாஸ் வந்து லேண்டிங் செக்ஷன். ஸோ ஏன் லேண்டிங் செக்ஷன் கொடுக்குறேன்னா, இதுதான் வந்து யூசர் வந்த உடனே இந்த மெயின் இதை தான் பார்க்க போகிறாங்க. லேண்டிங் பேஜ் தான், அது பேர் லேண்டிங் பேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிவ் கொடுக்க போகிறேன். டிவில் வந்து இதுக்கு ஒரு கிளாஸ் கொடுப்போம், பேனர். இந்த பேனர் எதுக்குன்னா, இந்த பேனரை வச்சு தான் நம்ம வந்து CSS யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ போட போகிறோம். ஃபோட்டோ தானேங்க பேனர் சொல்லுவாங்க. ஸோ அதை நான் வந்து அந்த டிவை வந்து பேனர் சொல்லியிருக்கேன். இந்த ஃபோட்டோக்கு மேலேயே நம்ம வந்து டைட்டில் எழுத போகிறோம். ஸோ வந்து பேனருக்கு உள்ளேயே, அந்த பேனர் டிவுக்குள்ளேயே வந்து நான் வந்து டைட்டில் கொடுக்குறேன். டைட்டில் வந்து H1 டேக்கில் கொடுக்குறேன். மோஸ்ட்டாக எல்லா டைட்டிலும் நீங்கள் H1லேயே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா H1 தான் கூகுள் கண்டுபிடிக்கும் டக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஸ்லோகன். எல்லாத்துக்கும் கீழே ஸ்லோகன் இருக்கும்ல. இப்போது நிறைய ஸ்லோகன், இன்னோவேட்டிவ் திங்கிங் அந்த மாதிரி எதுவும் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்லோகன் சும்மா ஜஸ்ட்டு இது வந்து நான் மயில்னு கொடுத்துருக்கேன். உங்கள் இஷ்டம் என்னன்னா கொடுத்துக்கலாம். நான் சும்மா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்லோகன் வந்து நான் ஈஸி டிசைன் என்ன கொடுக்கலாம், இயர் ஸ்டார்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்லோகன். எக்ஸ்க்ளமேஷன் மார்க்லாம் வேணாம். ஸோ இந்த செக்ஷன் முடிஞ்சிடுச்சு. இதில் வந்து நம்ம CSS யூஸ் பண்ணி ஃபோட்டோலாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த செக்ஷன் வந்து செகண்ட் செக்ஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், சர்வீசஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு கிளாஸ் கொடுப்போம். சிசி செக்ஷன் கிளாஸ்லாம் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நல்லா தெளிவாக கிளாஸ் நேம் போடுங்க. அப்படி இல்லைன்னா அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த H1 வந்து என்னென்னா சர்வீசஸ். ஸோ இந்த சர்வீசஸில் ஒரு பேராகிராஃப் என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறோன்ட்டு. இது நான் பேராகிராஃப் சிம்பிளாக இருக்கணுன்றதுனால லாரம் இம்சம் நம்மக்கிட்ட இது கிடையாது, கண்டென்ட் இல்லை. ஸோ வந்து டம்மி கண்டென்ட்டுக்கு லாரம்னு டைப் பண்ணி LOREM டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒரு டம்மி கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். ஸோ நீங்கள் எதுவுமே டைப் பண்ண வேணாம். அதே மாதிரி தேர்டு செக்ஷன் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாங்கன்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லை. நம்ம இதுவரையும் நான் போட்ட வீடியோஸில் என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் அதை யூஸ் பண்ணி பண்ணுறேன். இதில் சில விஷயம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்க மாதிரி அடிஷ்னலாக நிறைய இருக்கும். அடுத்த செக்ஷன் வந்து தேர்ட் செக்ஷனில் CCTON. ஓகேவா? தேர்டு செக்ஷனில் வந்து H1 அதே தான், about us. ஓகே, இதில் வந்து about usலேயே நான் ஒரு பேராகிராஃப் கொடுக்குறேன். இதையே நம்ம டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ அழகாக ஸ்டைல் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். வெறும் பேராகிராஃப் தான். அதையே நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணும்போது அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மக்கள் பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி பண்ணலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து 4th செக்ஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கான்டாக்டர்ஸ் கொடுத்துருக்கோம்ல. கான்டாக்டர்ஸில் ஜென்ரலாக என்ன கொடுப்பாங்க, ஆக்சுவலி இமெயில் ஐடி கொடுப்பாங்க, சில பேர் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஃபார்ம்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம். ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபார்ம் பற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஜென்ரலாக இமெயில் ஐடி, நெக்ஸ்ட்டு அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், இந்த 3மே இருக்கிற மாதிரி ஒரு செக்ஷன் போடலாம். 4th செக்ஷன் டன்னு. இதில் வந்து H1 வந்து கான்டாக்ட் அஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து இது ஒரு பேராகிராஃப். ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக என்ன வருதுன்னா, உங்களோட அட்ரஸ் கொடுக்கலாம். நம்பர் 24 சம் ஸ்ட்ரீட், உங்கள் இஷ்டம் தாங்க, என்ன வேணால் கொடுக்கலாம். நான் சும்மா டம்மி அட்ரஸ் கொடுக்குறேன். சம் ஸ்ட்ரீட் பிஆர் டேக் கொடுக்குறேன். பிஆர்னா பிரேக். ஸோ இந்த லைன் முடிஞ்ச உடனே அடுத்த லைனுக்கு வந்துடும். இது வந்து சம்திங் செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், உங்கள் இஷ்டம் தான், என்ன வேணால் கொடுக்கலாம். நான் சும்மா டம்மியாக கொடுக்குறேன். ஸ்ட்ரீட், இதுவும் பிஆர். அடுத்த லைனுக்கு ஸ்ட்ரீட்டுக்கு டி கமா. ஓகேவா. கொடுத்துட்டு சென்னை 600044. ஓகே, டன்னு. முடிஞ்சிருச்சா. இப்போ வந்து அது கீழே வந்து மொபைல் நம்பர் சம் மொபைல் நம்பர், டம்மி மொபைல் நம்பர். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ வந்து மெயின் செக்ஷன், அதாவது இந்த செக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கீழே ஃபூட்டர் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே வந்து கடைசியில் வந்து ஒரு ஃபூட்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நேவிகேஷன் என்னென்னலாம் லிங்க் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சம் லிங்க்ஸ், ஏதாச்சும் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, சைட் மேப் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நிறைய இதில். ஸோ அந்த ஃபூட்டர் நம்ம போட போகிறோம். அப்படி பார்க்கலன்னா நம்ம முடிக்கும் போது அடுத்த இதில் சிஎஸ்எஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபூட்டர்னா என்னன்னு தெரியும். ஸோ நம்ம வந்து லிங்க்லாம் கொடுக்க போதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுக்க போகிறோம். மேட் இன் லவ், வேணாம், மேட் இன் லவ் நல்லா இல்லை, மேட் வித் லவ் பை எம்பியர் பிரவீன். ஓகேவா, முடிஞ்சிங்க. இப்போ வந்து லவ் வந்து எழுதுனா நல்லா இல்லை, அட்லீஸ்ட் ஆர்டின் போடலாம்ல. ஆர்டினுக்கு வந்து HTML வந்து அதுக்குன்னே இது இருக்குது. ஸோ அது என்னென்னா அண்டு ஆஷ் 10084 கொடுத்துட்டு ஒரு இது செமிகோலன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம HTML பார்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். சேவ் பண்ணிவிட்டு கூகுள் குரோமில் லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர். அப்படி இங்கே லைவ் சர்வர் வரலைன்னா எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு லைவ் சர்வர் இப்படி கொடுத்தீங்கன்னா இதை வந்துச்சு பாருங்கள், ரித்விக் டே. இந்த எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இங்கே இன்ஸ்டால்னு இருக்கும், அது கொடுத்தாலே இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணோடனே ஓப்பன் வித் லைவ் சர்வர் இருக்கும். இதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து போர்ட் 5500 ஓப்பன் ஆகிட்டு அதுவே கூகுள் குரோம்லேயும் ஓப்பன் ஆகிரும். ஸோ நம்மளோட ஸ்கெலட்டன் ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், ஆர்டின் வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்கெலட்டனை வந்து அடுத்த வீடியோவில் செம்மையாக மாற்றலாம். சிஎஸ்எஸ் வச்சு பார்க்க இது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, புரியுது. இதோட செம்மையாக நல்ல வெப்சைட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன். அதுவரை பாய்.